சேலம் பெஸ்ட் ப்ராப்பர்ட்டி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, சேலம் கார்ப்பரேஷன் லிமிட்டில் ரெட்டிப்பட்டி லொக்கேஷனில் அசோக் பார்க் ஹோட்டல் பக்கத்தில் தாங்க பார்க்க போகிறோம். நல்ல ஒரு பிரீமியமான வீட்டுமனை பிரைம் லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு. இம்மீடியட்டாக சிட்டிக்குள்ளே நிலம் வாங்கி வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான இடங்க இது. சேலம் ஜங்ஷன்லேருந்து மேக்ஸிமம் ஒரு 1.5 கிலோமீட்டர் தான் வரும். இதான் உங்களுக்கு அசோக் பார்க் ஹோட்டல். இது ஸ்ட்ரெயிட்டாக போகக்கூடியது வந்து உங்களுக்கு பெங்களூர் பைபாஸ் போய் ரேடியேஷன் ஹோட்டல் போய் ஜாயின்ட் ஆயிரும் உங்களுக்கு. வெரி ப்ரைம் லொக்கேஷன். பட்ஜெட் ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸில் வந்திருக்குங்க. இந்த காம்பவுண்ட் போட்டிருக்க இடம் தாங்க. டோட்டலாக 2100 சதுரடி. நீளம் அகலன்னு பார்த்தா உங்களுக்கு 30க்கு 70. மொத்த பரப்பளவு வந்து 2100 சதுரடி. கிழக்கு திசை பார்த்த மாதிரியே வந்திருக்குங்க. மெயினாக இந்த வீட்டு மனையில் வந்து பார்த்தீங்கன்னா 8 அடிக்கு காம்பவுண்ட் போட்டாங்க, போர்வெல் போட்டாங்க, இபி கனெக்ஷன் எடுத்துட்டாங்க, தனி பட்டா இருக்குது. ப்ளஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்ரூவ்டோடவே வந்திருக்குங்க. இம்மீடியட்டாக வீடு கட்டுறதுக்கு இதை விட வேறு என்ன வசதி வேணும்னு நினைக்கிறீங்க? அதுவும் சிட்டிக்குள்ளே கார்ப்பரேஷன் லிமிட்டில் முழுக்க வீடுகள் மத்தியில் சூப்பராக அமைஞ்சிருக்கு இந்த இடம். அதுவும் ஈஸ்ட் ஃபேஸிங்லேயே வந்திருக்குங்க. ஒரு இம்மீடியட்டாக வீடு கட்டுறதுக்கும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கும் ஒரு சூப்பரான இடம். சிட்டிக்குள்ளே ரொம்ப நாளாக நிலம் வாங்கி வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான இடங்க இது. ஸ்கூல் பக்கத்தில் செந்தில் பப்ளிக் ஸ்கூல், வாகேஸ்வரி வித்யாலயா ஸ்கூல், இந்த மாதிரி லொக்கேஷனில் பக்கமாக எனக்கு வந்து ஒரு வீட்டு மனை வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி வந்து செட் ஆகும் உங்களுக்கு. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி ப்ரைம் லொக்கேஷனில் சிட்டிக்குள்ளே கார்ப்பரேஷன் லிமிட்டில் கட்டின ரெடிமேட் வீடெல்லாம் கண்டிப்பாக கிடைக்காதுங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி இடத்த நீங்கள் வாங்கிட்டு உங்களுக்கு பட்ஜெட்டில் ஏற்றாவட் போல் உங்களுடைய ட்ரீம் ஹோமை கட்டிக்கொள்ள முடியுங்க. வீடு கட்டுறதுக்கு அமௌண்ட்டு இல்லைன்னா நிலத்தை மட்டும் வாங்கி போடுங்க. நிலம்தான் இன்றைக்கி வந்து ரொம்ப முக்கியங்க. ஒரு வீடு பார்க்க போகிறீங்கன்னா அதனுடைய மொத்த மதிப்பிலேருந்து நிலத்தோட மதிப்பு மட்டுமே 50% மேலே இருக்குங்க. அப்படி இருக்கும்போது வீடு வாங்குறத விட நிலம் வாங்குறதுக்கு உண்டான முக்கியத்துவம் அதிகமாக கொடுங்க. நிலம் வாங்கிட்டாவே பாதி வீடு கட்டின மாதிரி தாங்க. இது மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் தொடர்ந்து பார்க்க சேலம் பெஸ்ட் ப்ராப்பர்ட்டி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.